வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு வச்சு பரோட்டா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க. நான் 1.25 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம மைதா மாவில் கூட செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் செய்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நான் ஸ்டவ் வச்சுருக்கிற மேடையில் மாவை எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அப்போ தான் மாவு சாஃப்டாகும். நம்மளுக்கு அந்த பரோட்டாவும் சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷமாவது இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி உருட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சு எண்ணெய் பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அரை மணி நேரம் மாவு ஊறிடுச்சு. இப்போ எடுத்து அதை நம்ம லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டுட்டு உருண்டைகளாக உருட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எனக்கு 4 உருண்டைங்க வந்திருக்குது. அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் மாவு தூவி விட்டுக்கலாம். மாவை தூவிட்டு ஒரு உருண்டை எடுத்து அமுத்தி விட்டு நல்லா தேய்க்கணும். எவ்வளோ அகலத்துக்கு தேய்க்க முடியுமோ அவ்வளோ அகலத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ அது மேலே எண்ணெய் சேர்த்துக்கணும். ஏன்னா திரட்டினதுக்கு பின்னாடி மாவு ஒட்டிடக்கூடாதுன்றதுனால எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக மேலே மாவு தூவி விடணும். தூவி விட்டுட்டு பீஸா கட்டர் இருந்துச்சுன்னா அதை ஒவ்வொரு லைனாக அப்படியே நெருக்கமாக லைன் போட்டுகிட்டே வரலாம். கட்டர் இல்லை அப்படின்னா கத்தி கூட எடுத்துக்கலாம். மேலே மட்டும் கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு கீழே வரைக்கும் ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கலாம். அந்த லைனை குட்டி குட்டியாக நெருக்கமாக லைன் போட்டாச்சு. இந்த மாவெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்துகிட்டு வரணும். எல்லாம் ஒன்று சேர்த்தாச்சு. லைட்டை நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு இழுக்க முடியுமோ இழுத்துக்கிட்டு அதை அப்படியேவும் சுருட்டிக்கலாம். சுருட்டிட்டு கடைசியாக வர எண்டை அடியில் வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதையும் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடணும். இது மாதிரி மித்த எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு இலை வச்சுக்கிறேன் நான். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த ஒரு பீஸ் எடுத்து எண்ணெய் தொட்டிட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். வேணால் சப்பாத்தி கட்டையில் கூட வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக. இந்த மாதிரி தட்டிக்கணும் ஒரே லெவலாக. ஸ்டவ் பற்ற வச்சு தோசை சட்டி வச்சுருக்கிறேன். அது காஞ்சதும் இதை எடுத்து இதில் சேர்த்து விட்டுக்கலாம். மீடியமாக வச்சுக்கலாம் தீ, ஏன்னா மாவு உள்பக்கம்லாம் வேகணும். தீ மட்டும் மீடியமாக வச்சுக்கணும். சட்டி காஞ்சதும் குறைச்சி வச்சுக்கலாம். இது வேகட்டும். சப்பாத்தி கட்டி வச்சு கூட இந்த மாதிரி லைட்டாக உருட்டி விட்டுக்கலாம். ரொம்ப போஸ் பண்ணி உருட்டணும்னா மாவெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். லைட்டாக மிளகால ஊற்றி விட்டால் போதும். பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இன்னொரு பக்கத்துக்கு எண்ணெய் ஊற்றி வேக விடலாம். இது நம்மளுக்கு செய்கிறதுக்கு தான் நேரம் ஆகும், ஆனால் வந்து ஈஸியாக பரோட்டா செஞ்சிடலாம். நம்மளுக்கு செய்ய தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம போய் கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதே மைதா மாவுலேயும் செய்யலாம், கோதுமை மாவுலேயும் நம்மளே வீட்லேயே செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இப்போயே பார்த்தா லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக ஆயிடுச்சு. 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா எல்லாமே லேயர் லேயராக வந்துடும். தனித்தனியாக பிரிஞ்சிடும். இது மாதிரி சாஃப்டாகிடும். கோதுமை மாவு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த லேயர் லேயராக வந்திருக்குது. இது வந்து நீங்கள் கோதுமை மாவில் மைதா மாவில் செஞ்சிங்கன்னா இன்னும் வந்து இதாக வரும், நல்லா இழுக்க இழுக்க வரும். இது கோதுமை மாவுன்றதுனால இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.